உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தின ஒரு ஆஹா மொமெண்ட் உங்களுக்கு எப்போவாது வந்திருக்கா? ஒரு நொடில. இதுவரைக்கும் நீங்க உலகத்த பார்த்த விதமே அப்படியே மாறிப்போன ஒரு அனுபவம். நாம இன்னைக்கு பேசப் போறது அந்த மாதிரி தருணங்கள பத்தி தான். ஆனா இது ஏதோ ஆன்மீக சொற்பொழிவும் இல்ல. ஞானம் அல்லது ஞானோதயம்னு நாம சொல்ற அந்த அனுபவத்த ஒரு நரம்பியல் விஞ்ஞானியோட கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். நம்ம மூளைக்குள்ள அப்போ என்னதான் நடக்குது? ஆமா, நாம இன்னைக்கு ஆழமா அலச போறது நரம்பியல் விஞ்ஞானி ஆண்ட்ரூ நியூபர்க் எழுதின ஞானம் உங்கள் மூளையை எப்படி மாற்றுகிறதுங்கிற புத்தகத்தை தான். இதுல இருக்கிற தகவல்களை பார்க்கும்போது இந்த அனுபவம் ஏதோ சாமியார்களுக்கோ துறவிகளுக்கோ மட்டும்தான் சொந்தமா, இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால இதை உணர முடியுமா? அப்படி உணரும்போது நம்ம மூளை எப்படி ஒரு அதிசயமான மாற்றத்தை சந்திக்குதுங்கிறத விரிவாகவே பார்க்கலாம். ஓகே. இத புரிஞ்சுக்க முதல்ல இந்த புத்தகத்தை எழுதினவரோட கதையில இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அவர் ஒரு விஞ்ஞானி, ஆன்மீகவாதி கிடையாது. சரியா? கரெக்ட். ஏன் உலகத்துல இத்தனை மதங்கள் இத்தனை நம்பிக்கைகள் இருக்குன்னு சின்ன வயசுலே குழம்பி போன ஒருத்தர். உண்மைன்னா என்னன்னு அவர் கேட்ட ஒரு சிம்பிள் கேள்விதான் அவரோட தேடலுக்கு ஆரம்ப புள்ளி. அந்த தேடல் அவரை எங்கெல்லாம் கூட்டிட்டு போச்சு? அது அவரை விஞ்ஞானம் தத்துவம்னு பல இடங்களுக்கு இழுத்துட்டு போச்சு. பரிணாம வளர்ச்சி, டிஎன்ஏ, அண்டவியல், நரம்பியல்னு எல்லாத்தையும் படிச்சு பார்த்தார். ஆனா எதுலயுமே அவருக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? விஞ்ஞானம் தானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அதுதான் பாயிண்ட். கடைசியில அவர் ஒரு விஷயத்த உணர்ந்தார். நாம தெரிஞ்சுக்கிற எல்லா விஞ்ஞானமும் கூட குறைகள் இருக்கிற நம்ம மூளையால உருவாக்கப்படுற ஒரு விளக்கம் தானே தவிர அதுவே முழுமையான உண்மை கிடையாது. அந்த புள்ளியில தான் அவர் தன்னோட தேடலை வெளியிலிருந்து உள்நோக்கி திருப்பினார். இங்கதான் கதை ஒரு த்ரில்லர் மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். பல வருஷமா தியானம், தத்துவ ரீதியான உள்நிலை ஆய்வுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஆமா, ஒரு நாள் தியானத்துல இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆழமான அனுபவம் கிடைக்குது. அது அவர் முடிவற்ற சந்தேக கடல்னு சொல்றார். முடிவற்ற சந்தேக கடலா? கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துலயும் சந்தேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா எல்லாமே சந்தேகமா மாறிடுச்சு. ஆனா அந்த அனுபவம் பயங்கரமா இல்ல, மாறா ரொம்ப ஆனந்தமா எல்லாத்தோடையும் ஒன்னா கலந்த மாதிரி இருந்திருக்கு. உலகத்தோட மொத்த பாரமும் தன்னோட தோளிலிருந்து இறங்கின மாதிரி ஒரு உணர்வு. வாவ்! அந்த அனுபவத்தோட முக்கியமான அம்சம் என்ன? அவர் என்ன கத்துக்கிட்டார் அதுல இருந்து? முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்மளோட நம்பிக்கைகள், மதங்கள், விஞ்ஞானம்னு எல்லாமே நம்ம மூளை உருவாக்குற கதைகள் தான். இதுல எது சரி எது தவறுன்னு எந்த போட்டியும் கிடையாதுங்கிறத அவர் உணர்ந்தது தான். ஒரு நிமிஷம். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்பிக்கைகள் எல்லாமே மூளையோட உருவாக்கம்னு அவர் உணர்ந்தாருன்னு சொல்றீங்க. இது ஒரு தத்துவ ரீதியான புரிதல். ஆனா அவர் ஒரு நரம்பியல் விஞ்ஞானி. இந்த அனுபவத்தை அவரோட அறிவியல் மூளை எப்படி பார்த்தது? அவரோட மூளைக்குள்ள அப்போ என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்க முடிஞ்சதா? அருமையான கேள்வி. அதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளியே. பல வருஷங்களுக்கு பிறகு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனர் மூலமா அவர் தியானம் செஞ்சு அந்த அனுபவத்தை மறுபடியும் அடையும் போது அவரோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. அப்போ 2 முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. என்னது அது? ஒன்னு, மூளையோட பெரைட்டல் லோப் பகுதியில செயல்பாடு ரொம்பவே குறைஞ்சிருந்தது. இந்த பெரைட்டல் லோப நம்ம மூளையோட நான் மையம்னு சொல்லலாம். நான் மையமா? ஆமா, இது என் உடம்பு, நான் இங்க இருக்கேங்கிற உணர்வை கொடுக்கறது அதுதான். தியானத்துல அந்த மையம் அமைதியாகும்போது அந்த நான்கிற எல்லை கூட அழிஞ்சிருது. அதனால தான் உலகத்தோட ஒன்னா கலந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ஓ, அப்போ நான்கிற உணர்வே இல்லாம போயிடுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது, ஃப்ரண்டல் லோப் பகுதியிலையும் செயல்பாடு குறைஞ்சிருந்தது. இந்த ஃப்ரண்டல் லோப நம்ம மூளையோட சிஇஓ அல்லது கண்ட்ரோல் டவர்னு சொல்லலாம். ஓகே. திட்டமிடுறது, கட்டுப்படுத்துறது, அந்த மாதிரி வேலைகள் செய்யற இடம். அதேதான். முடிவெடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் இங்கதான் நடக்குது. இந்த இடத்தோட செயல்பாடு குறையும் போது நாம கட்டுப்பாட்டை இழந்து அந்த அனுபவத்துக்கிட்ட முழுமையா சரணடையணும். இதுதான் அந்த சரணடைதல்ங்கிற உணர்வோட நரம்பியல் அடையணும். அப்போ எல்லா ஆஹா தருணங்களும் ஒண்ணுதான் சொல்லிட முடியாதா? எனக்கு திடீர்னு ஒரு கணக்குக்கு விடை தெரிஞ்சா அதுவும் இதுவும் ஒன்னா? இல்ல இல்ல, புத்தகம் இதுக்கு ஒரு தெளிவான வித்தியாசத்தை சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, சின்னதா ஒரு விஷயம் புரியறதெல்லாம் சிறிய இ ஞானம், என்லைட்டன்மெண்ட்ல சின்ன இ. ஓகே, சின்ன இ. ஆனா நாம இப்போ பேசுறது வாழ்க்கையே மாத்தி போடுற பெரிய இ ஞானம், என்லைட்டன்மெண்ட்ல பெரிய இ. இந்த பெரிய இ அனுபவம் தான் ஒரு மனுஷனோட துன்பத்தை நீக்கி அவங்களுக்கு ஆழமான அமைதியும் வாழ்க்கையோட நோக்கத்தையும் கொடுக்குது.
அப்போ இந்த பெரிய அனுபவத்துக்கு ஒரு பொதுவான வடிவம் இருக்குன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட நடத்தின ஒரு கணக்கெடுப்ப பத்தி புத்தகத்துல இருக்குன்னு சொன்னீங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆமா, அந்த கணக்கெடுப்புல இந்த பெரிய ஞான அனுபவங்களுக்கு பொதுவா 5 கூறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருந்தா இத கேட்டு பார்க்கும்போது அதை சரியா புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க, அந்த 5 மந்திரம் என்ன? முதலாவது, எல்லைகள் கரைந்து போகும் உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ். இத ஒன்றிருத்தல்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் நான் வேற, இந்த உலகம் வேறங்கிற எண்ணம் சுத்தமா மறைஞ்சிடும். நீங்க ஒரு மரத்தை பார்த்தா நீங்களே அந்த மரமா உணர்வீங்க. நிஜமாவா? ஆமா, கடவுள் நம்பிக்கை இருந்தா நானே கடவுளோட ஒரு பகுதிங்கிற மாதிரி இருக்கும். சுருக்கமா சொன்னா, உங்க தனிப்பட்ட நான்ங்கிற சின்ன வட்டத்தை விட்டு வெளியேறி பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிற ஒரு பிரம்மாண்டமான அனுபவம். வாவ், கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ரெண்டாவது? ரெண்டாவது, தீவிரமான அனுபவம், சென்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. இது ஏதோ அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிற விஷயம் இல்ல. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் வெளிப்படும். பேரின்பம், பரவசம், எல்லையற்ற அன்புன்னு சொல்லலாம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? கணக்கெடுப்புல ஒருத்தர் சொன்னாரு, தூய வெள்ளை நிற ஒளி அலைகள்ல மிதந்து போற ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி இருந்துச்சு. அந்த பரவசத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொன்னார். அப்போ இது ஒரு உணர்ச்சி பெருக்கான நிலை. சரி, மூணாவது என்ன? மூணாவது, தெளிவான புரிதல், சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி. திடீர்னு கண்ணு முன்னாடி இருந்த ஒரு திரை விலகின மாதிரி வாழ்க்கை, பிரபஞ்சம் பத்தின ஒரு ஆழமான புரிதல் ஏற்படும். ஒரு விஞ்ஞானியே அவரோட தியான அனுபவத்தை எப்படி சொன்னாரு, வாழ்க்கையோட எல்லா புதிர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான சித்திரமா தெரிஞ்சது. அது வரைக்கும் வெளியிலிருந்து வாழ்க்கையை பார்த்தானா, முதல் முறையா உள்ள இருந்து வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சேன். இதுவா ஞானம்னு சொல்றதோட நேரடி அர்த்தம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது சரணடைதல் பத்தி ஏற்கனவே பேசணும். அது நாலாவதா? ஆமா, நாலாவது, சரணடையும் நிலை, சென்ஸ் ஆஃப் சரண்டர். இது ரொம்ப முக்கியம். நீங்க இந்த அனுபவத்தை உருவாக்கல, அது உங்களை ஆட்கொள்ளுது. உங்க சுய கட்டுப்பாட்டை முழுமையா இழந்து அந்த அனுபவத்தோட வெள்ளத்துல அடிச்சிட்டு போற மாதிரி. உங்க மூளையோட சிஇஓ, அதாவது ஃப்ரண்டல் லோப், தன்னோட வேலையை நிறுத்திட்டு அமைதியா இருக்கிற நிலை இது. ஓகே, அப்போ கடைசி 5வது கூறு என்ன? இதுதான் மத்த எல்லாத்துல இருந்தும் இதை வேறுபடுத்துதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, 5வது, நிரந்தர மாற்றம், சென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வெறும் ஒரு நாள் அனுபவம் இல்ல. இந்த ஒரு தருணம் ஒருத்தரோட நம்பிக்கை, ஆளுமை, வாழ்க்கையோட திசைன்னு எல்லாத்தையும் நிரந்தரமா மாத்திடும். கணக்கெடுப்புல 80% அதிகமானவங்க இந்த அனுபவத்துக்கு பிறகு தங்களோட வாழ்க்கையோட அர்த்தமும் நோக்கமும் பல மடங்கு அதிகரிச்சிடுச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் சின்ன ஈக்கும் பெரிய ஈக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா? கரெக்ட். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த அனுபவங்கள் நிஜத்தை விட நிஜமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றதுதான். கனவு மாதிரி இல்லாம நம்ம தினமும் வாழ்ற வாழ்க்கையை விட இது ரொம்ப உண்மையானதா உணர்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் மனப்பிரமையா இருக்காதா? நல்ல கேள்வி. இது மனப்பிரமை இல்லைங்கிறதுக்கு நரம்பியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. நம்ம மூளையில தாலமஸ் அன்னு ஒரு பகுதி இருக்கு. இத மூளையோட கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்னு சொல்லலாம். ஓ, எல்லா தகவல்களும் வர்ற இடம். ஆமா, நம்ம பார்க்குற, கேட்குற, உணர்ற எல்லா தகவல்களும் முதல்ல இங்க வந்துதான் மூளையோட மத்த பகுதிகளுக்கு பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுது. ஒரு விஷயம் எவ்வளவு நிஜம் அன்னு நமக்கு உணர்த்துற வேலையை இதுதான் செய்யுது. இந்த மாதிரி ஆழமான தியான நிலைகள்ல தாலமஸோட செயல்பாட்டுல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை ஸ்கேன்ல பார்க்க முடியுது. அதனால தான் இந்த அனுபவங்கள் நிஜத்தை விட நிஜமா உணரப்படுது. அப்போ நம்ம கிட்ட கேக்குறவங்களுக்கு இதுல இருந்து என்ன டேக்அவே? நாமளும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அடையணும்னா பல வருஷம் தியானம் செஞ்சு ஒரு குருவா ஆகணுமா, இல்ல வேற வழி இருக்கா? அவசியம் இல்ல. இத புரிஞ்சுக்க புத்தகம் ஒரு அருமையான மாடல் கொடுக்குது. அதுக்கு பேரு மனித விழிப்புணர்வின் நிறமாலை, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹியூமன் அவேர்னஸ். நம்மளோட மனசு பல லெவல்ல வேலை செய்யுதுன்னு இது சொல்லுது. ஓகே, உதாரணமா? காலையில எழுந்து நாம பிரஷ் பண்றது, வண்டி ஓட்டுறதெல்லாம் பழக்கம்ங்கிற நிலையில நடக்குது. யோசிக்கவே மாட்டோம், அதுவா நடக்கும். மதியத்துக்கு என்ன சாப்பிடலான்னு முடிவு பண்றது, நோக்கத்துடன் முடிவெடுத்தல், இன்டென்ஷனல் டிசிஷன். இது 3வது நிலை. சரி. ஆனா ஞானம்ங்கிறது இதுக்கும் மேல இருக்கிற நிலைகள்ல நடக்குது. நம்மளோட சிந்தனைகளையே நாமளே நின்னு கவனிக்கிற சுய சிந்தனை விழிப்புணர்வு, செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் அவேர்னஸ் மாதிரி உயர் நிலைகளுக்கு போகும்போது தான் அந்த ஆஹா தருணத்துக்கான கதவு திறக்குது. அப்போ அந்த உயர் நிலைகளை அடையறதுக்கு நம்மளோட வழக்கமான தர்க்க ரீதியான மனச, நம்ம மூளையோட சிஇஓவை கொஞ்சம் ஓரங்கட்டணும். கரெக்டா? மிகச்சரியா சொன்னீங்க.
அதை நிரூபிக்க புத்தகம் சில அசாதாரணமான ஆய்வுகளை பத்தி சொல்லுது. அட, இது நான் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். தர்க்க ரீதியான மனச ஓரங்கட்டினா ஞானம் கிடைக்கும்னு சொல்றது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு உதாரணமா அந்நிய பாஷை பேசுறது எடுத்துக்கிட்டாங்கங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க, அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு. பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவங்க அந்நிய பாஷை பேசுற ஒரு பயிற்சியை செய்வாங்க. அந்த நேரத்துல அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அவங்க பாட ஆரம்பிக்கும்போது அவங்களோட ஃப்ரண்டல் லோப், அதாவது அந்த சிஇஓ ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. ஆனா எப்போ அவங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்களோ அந்த செயல்பாடு திடீர்னு குறைஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அந்நிய பாஷை பேசுறது, சூஃபிகளோட தீவிரமான பயிற்சி, இதெல்லாம் ஒரு விதமான பாவபரவச நிலைதானே. அந்த நேரத்துல மூளை இன்னும் தீவிரமா வேலை செய்யணும்னு தானே நான் நினைச்சேன். ஆனா நீங்க செயல்பாடு குறையுதுன்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குறது ஒரு அருமையான கேள்வி. அதுதான் இந்த ஆய்வுல கிடைச்ச ஆச்சரியமான முடிவு. நம்ம ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நம்ம ஃப்ரண்டல் லோப் வேலை செய்யும். ஆனா இங்க அவங்க கட்டுப்பாட்டை விடுறாங்க. அவங்க பேசல, அது அவங்க மூலமா பேசுதுன்னு நம்புறாங்க. இந்த சரணடைதல் நடக்கும்போது கண்ட்ரோல் டவர் அமைதியாகுது. சூஃபிகள் விஷயத்திலயும் இதேதானா? ஆமா, சூஃபிகள் செய்யற திக்கருங்கிற தீவிரமான தியானத்திலையும் இதேதான் நடக்குது. இந்த சரணடைதல் தான் நம்மளோட சாதாரண மனநிலையை தாண்டி அந்த ஆழமான அனுபவத்துக்கான கதவை திறக்குது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆன்மீக ரீதியா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள் நிலைமை என்ன? அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்காதா? இதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான உலகளாவிய கண்டுபிடிப்பு. இந்த அனுபவங்கள் எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தமானதில்ல. நாத்திகர்களும் அதே 5 கூறுகளையும் அனுபவிக்கிறாங்க. ஒன்றிணைதல், தீவிரம், தெளிவு, சரணடைதல், நிரந்தர மாற்றம். ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க அது எப்படி விளக்குறாங்கங்கிறதுல தான் இருக்கு. அப்படியா? உதாரணமா, ஒன்றிணைதல் உணர்வை அவங்க எப்படி பார்க்கறாங்க? கடவுளோட ஒன்னா கலந்தேன்னு ஒரு பக்தர் சொல்றதுக்கு பதிலா ஒரு நாத்திகர் நான் மனித குலத்தோட இல்லனா இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்த மாதிரி உணர்ந்தேன்னு சொல்றார். கணக்கெடுப்புல ஒருத்தர் எழுதுனதை சொல்றேன் கேளுங்க. நான் மதவாதி இல்ல, ஆனா நான் ஒரு தெய்வீக வழிகாட்டியோட தொடர்பு கொண்டேன். அது கடவுள்னு மக்கள் சொல்ற ஒருமித்த உணர்வா இருந்துச்சுன்னு சொன்னாரு. வாவ்! இன்னொரு நாத்திகர் மதமும் ஆன்மீகமும் என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்னு உணர்ந்தப்போதான் எனக்கு உண்மையான ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, 2 பேருக்கும் கிடைச்ச அனுபவம் ஒண்ணுதான், ஆனா அவங்க மூளை அதுக்கு கொடுக்கற விளக்கம் வேற. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆழமான மாற்றத்தை அடையிற திறமை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம எல்லாருடைய மூளையிலையும் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. சரிதானே? அப்சல்யூட்லி. இதன் அர்த்தம், நீங்க யாரா இருந்தாலும் உங்க மூளையோட செயல்பாட்டை மாத்துறதுக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு. அது தியானம் மூலமா இருக்கலாம், தீவிரமான சடங்குகள் மூலமா இருக்கலாம், இல்லனா சில சமயம் வாழ்க்கையில நடக்கிற எதிர்பாராத ஒரு நிகழ்வு மூலமா கூட இருக்கலாம். ஆக, இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து ஞானம்ங்கிறது வெறும் ஆன்மீக கருத்து இல்ல, அது ஒரு உண்மையான நரம்பியல் நிகழ்வுன்னு தெரியுது. ஒன்றிணைதல், தீவிரம், தெளிவு, சரணடைதல், நிரந்தர மாற்றம்னு ஆமா, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி தருணங்களை தேடுறது நம்ம மூளையோட இயல்பு. அது ஒரு உயிரியல் தேவை, பயாலஜிக்கல் இம்பரேட்டிவ். நம்மளோட பழக்கமான சிந்தனை முறைகளை, நம்ம மூளையோட சிஇஓவை ஒரு நிமிஷம் அமைதிப்படுத்தி வேறொரு யதார்த்தத்துக்கு நம்மளை நாமளே சரணடைய செய்யும் போதான் இதுக்கான பாதை திறக்குது. இந்த உரையாடல ஒரு சிந்தனையோட முடிப்போம். நீங்க ஆழமா நம்புற விஷயங்கள் எல்லாமே உங்க மூளை இந்த உலகத்தை புரிஞ்சுக்க வரைஞ்ச ஒரு மேப் மாதிரி தானே. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாள் அந்த மேப் இல்லாம பயணிக்கலான்னு நீங்க முடிவு செஞ்சா, நீங்க எதை கண்டுபிடிப்பீங்க? உங்க மூளை என்ன ஒரு புதிய யதார்த்தத்தை உங்களுக்கு உருவாக்கும்? யோசிச்சு பாருங்க.